மயில்சாமி, அண்ணா சொல்லுங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அப்படியே 2 பேரும் கடையை பார்த்துக்காங்க. அண்ணா சரிண்ணே, போயிட்டு வாங்க. மச்சான், என்ன மச்சான் உங்க வீட்டாண்ட பார்த்தேன் மூர்த்தி அண்ணன் வந்து கத்திட்டு இருந்தாரு. அவர்கிட்ட என்ன கடைங்கன்னா வாங்கியிருக்கேன் என்ன? ஆமா மச்சான், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒய்ஃபு உடம்பு சரியில்லாம போயிருச்சுடா. அதான் மூர்த்தி அண்ணன்ட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் கேட்டிருந்தேன்டா. அது வட்டிக்கு மேல வட்டியா போய் 3 லட்ச ரூபா ஆகி போச்சுடா. அது திருப்பி என்னால கட்டவும் இல்லடா. இப்போ ஊரை விட்டு போலாங்கிற நிலைமை ஆகி போச்சுடா மச்சான். ஊரை விட்டு போனாலும் எனக்கு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுடா. அதான் என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல மச்சான். மச்சான், ஓனர்கிட்ட 1 லட்ச ரூபா பாக்கி வாங்கிட்டு ஊரை விட்டு போயிரு மச்சான். இதெல்லாம் தப்பு இல்லையா மச்சான்? உன் சூழ்நிலையே கெட்டு போச்சு மச்சான். இதுல என்ன மச்சான் இருக்கு? சரி மச்சான், கேட்டு பாக்குறேன். சரி மச்சான். அண்ணே சொல்றா. அண்ணே, பாக்கியா ஒரு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுண்ணே. அடா திடீர்னு 1 லட்ச ரூபா வரைக்கும் கேட்குற. அண்ணே, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைண்ணே. சீட்டு கட்டலான்னு வச்சிருந்தேன். 1 லட்ச ரூபா எடுத்துட்டு போ. ரூபேஷ், எந்த ஊருக்கு போறீங்க? அண்ணே மன்னிச்சிருண்ணே. ரூபேஷ், இந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டு நீ ஊர் விட்டு போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த பணம் நான் எப்பனாலும் சம்பாரிச்சுக்குவேன். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கண்ணாடி பார்க்கும் போது ஒருத்தரை ஏமாத்திட்டுமேனு குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் உன்னை கொண்டுகிட்டே இருக்குண்டா. டேய், பணம் எப்பனாலும் சம்பாரிச்சுக்கலாம்டா. ஒருத்தர் நம்பிக்கையை சம்பாதிக்கதான்டா ரொம்ப கஷ்டம். நீ மூர்த்தியை ஏமாத்தினாலும் அதே குற்ற உணர்ச்சி தான்டா உனக்கு இருக்கும். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் மூர்த்திகிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் தரேன்னு சொல்லிட்டு வாடா. சரிண்ணே. சரி போ.